தேசிய திராவிட முன்னேற்றக் கழகம், அதன் தலைவர் பிரேமலதா விருத்தாச்சலம் தொகுதியில் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றார். இந்த சூழலில் அவர் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற மே 5ஆம் தேதி நேரடியாக வர வேண்டிய சூழல். ஆதலால் வந்தேன் என்று வெற்றி பெற்ற சான்றிதழை பெற்றவுடன் அவர் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியில் விஜயை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தது பிரேமலதா. இது மே 5ஆம் தேதி. மே 12ஆம் தேதி விஜயை தம்பி, எங்கள் வீட்டில் வளர்ந்த பிள்ளை என்றெல்லாம் புகழ்ந்து தள்ளிய பிரேமலதா மே 13ஆம் தேதி கடும் கோபத்துடன் பேசியது ஏன் என்று பல்வேறு நிகழ்வுகளை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் பிரேமலதா பேச்சில் ஏன் இந்த கோபம்? முதல் நாளில் தம்பி, மறுநாளில் முதல்வர் என்று அழைத்த பிரேமலதா விஜயை தாக்கி கடுமையாக பேசியதையும் அதற்கான வீடியோவையும் தற்பொழுது உங்களுக்கு நாங்கள் விளக்கி காட்டுகிறோம். முதலில் மே 5ஆம் தேதி அவர் என்ன பேசினார், ஏன் பேசினார் என்பதை பார்ப்போம். அதன் பிறகு மே 12ஆம் தேதி சட்டசபையில் பேசியதையும் மே 13ஆம் தேதி சட்டசபையில் பேசியதையும் உங்கள் கவனத்தில் கொண்டு வருகிறோம். இவருக்கு ஏன் இந்த கோபம்? விஜயை வாழ்த்து தெரிவித்தும் விஜய் அவரை கண்டுகொள்ளாதது. கூட்டணிக்காக பல்வேறு கட்சிகளுடன் சென்ற நிலையில் அந்த கட்சிகளுக்கு ஆதரவு கேட்ட நிலையில் பிரேமலதாவை கண்டு ஆதரவோ எதுவும் கேட்காதது. இதுதான் அவர் கோபத்துக்கு முதல் காரணம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. எதுங்க? ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. வாழ்த்துக்கள்ங்க. புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள் மனப்பூர்வமாக. ஏன்னா இது வந்து சவால்கள் நிறைந்ததாக தெரிகிறது. அந்த சவால்களை அவர் வந்து நிரூபிக்கணும். அவருக்கு தேமுதிக சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சோம். எதுங்க? கூட்டணி ஆட்சி நடைபெற ஒரு சூழல் இருக்கு. இதுல வந்து தேமுதிக ஆதரவு கொடுப்பீங்களா? நாங்க வந்து மதசார்பற்ற வெற்றி கூட்டணி தான். அதுல நாங்க உறுதியாக இருக்கிறோம். இருந்தாலும் விஜய் வந்து நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், எங்க வீட்டு பையன்னு. அவருக்கு வந்து இருக்காரு, வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சேன். ஆதரவு கொடுப்பீங்களா மேடம்? அதான் சொல்லிட்டேன், அதுல நாங்க உறுதியா இருக்கிறோம். இருந்தாலும் புதிதாக ஆட்சி அமைக்க போறவங்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா விஜய் வந்து எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை, நான் முதல்ல இருந்தே சொல்லியிருக்கேன். ஸோ அவர் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து கேப்டனோடையே வாழ்ந்தவங்க. எங்கள் பக்கத்து வீடு தான், எங்கள் வீட்டு பையன்தான். அதெல்லாம் பல முறை நான் சொல்லியிருக்கேன். ஓகே, வந்திருக்காரு. அவர் வந்து நல்லபடியாக ஆட்சி செய்யட்டும், மக்களுக்கும் நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதனால் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் கிடையாது, நேற்று அனைத்து எதிர்க்கட்சிகளையும் நேரடியாக சென்று, இங்க எதிர்கட்சிகள் எதிரி கட்சிகள் அல்ல, அனைவரும் தோழமை கட்சிகள் தான் என்பதை மிக சிறப்பாக சென்று அனைவரையும் சந்தித்த முதல்வர் அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்ல, இந்த அவை தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நீதியையும் நேர்மையும் நிலைநாட்ட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நாளை நடக்க இருக்கும் பெரும்பான்மையில் வெற்றி பெற்று அன்பு தம்பி விஜய் அவர்கள் மிக சிறப்பாக நம் நாட்டிற்கு பணியாற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பின்பு எதிர்க்கட்சி தலைவர்களை சந்திக்க சென்ற விஜய் பிரேமலதாவை கண்டுகொள்ளவே இல்லை. இதுதான் அவருடைய அடுத்த கோபத்திற்கான காரணம். இந்த கோபம்தான் சி.வி. சண்முகம் அதிமுக எம்எல்ஏக்களை கூட வீட்டுக்கே நேரில் சென்று சந்தித்த விஜய் பிரேமலதாவை கண்டுகொள்ளவே இல்லை. இந்த கோபத்தை தான் விஜயின் மீது 13ஆம் தேதி காட்டிவிட்டார். 12ஆம் தேதி சி.வி. சண்முகத்தை விஜய் சந்திக்கும் காட்சி. இப்படி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டிருக்கும் இந்த மாற்றம், தம்பி விஜய் முதல்வரானார். முதல்வர் 5ஆம் தேதி வாழ்த்து தெரிவித்த பிரேமலதாவுக்கு விஜய் நன்றி தெரிவிக்கவில்லை. மேலும் 12ஆம் தேதி அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களையும் இல்லத்திற்கே சென்று சந்தித்த விஜய், என் தம்பி, என் வீட்டில் வளர்ந்த பையன் என்றெல்லாம் கூறியும் அவரை சந்திக்கவில்லை.
இதனால் கோபமடைந்த பிரேமலதா 13ஆம் தேதி முகமூடி போட்டு கொண்டு வருவது யார், குருதை பேரம் பண்டிட்டுக்கு பதவியா என்று வறுத்தெடுத்து விட்டார். பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய தருணத்தில் முதல் முறையாக மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன், இங்கு குதிரை பேரம் நடந்ததாக இன்றைக்கு எதிர்கட்சிகள் அத்தனை பேருமே அதை சொல்லும் பொழுது, இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம், அதுவும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அவையிலே இந்த முக்கியமான நாளில் அதை பற்றி பேச வேண்டிய ஒரு நிலையை ஏற்பட்டதற்காக உண்மையில் நான் மனம் வேதனை அடைகிறேன். அதே போல முதலமைச்சர் அன்னைக்கு சொன்னாரு, இங்க முகமூடி யாரும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அனைவருக்கும் ஒரு வெளிப்படையான ஆட்சி தான் செய்வோம் என்று. அப்படி இருக்கையில் முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதற்கு காரணம் குதிரை பேரம் என்றால் இதைவிட ஒரு தலைகுனிவு இந்த வரலாற்று சிறப்புமிக்க அவையில் எதுவுமே கிடையாது. நிச்சயம் முதல்வர் அதற்கு பதில் சொல்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதே போல அரசு குடும்பத்தில் இருந்து நான் வந்தவன் இல்லை என்று முதல்வர் சொல்லும் பொழுது வரவேற்றார்கள் அனைவரும். ஆனால் இன்றைக்கு அவருடைய ராஜகுருவாக இருப்பவரை மிஸ்டர் ரத்தன் பண்டிட் என்பவரை அரசியல் சிறப்பு அதிகாரியாக அரசு வேலையில் அமர்த்தியதை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அவையில் நான் அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு ராஜகுருவா இருந்தா உங்க பர்சனலா அவரை வச்சுக்கணும். பட் அவரை அரசு உயர் பதவியில கொண்டு இளைஞர்களை நம்பி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன உதாரணத்தை சொல்கிறீர்கள், என்ன வரலாற்றை நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள், வருங்கால இளைஞர்களுக்கும் எதிர்காலத்திற்கும் இதன் மூலம் என்ன மெசேஜ் நீங்க சொல்றீங்க அப்படிங்கறத நிச்சயம் தெளிவுபடுத்தணும். ஏன்னா இன்னைக்கு மக்கள் ஜனநாயகத்தை நம்பி இளைஞர்கள் கையில ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ வருங்காலம் இளைஞர்களும் வருங்காலத்திற்கும் இந்த அரசு ஒரு முன் உதாரணமா இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு கோரிக்கை என்பதை இந்த நேரத்தில் நான் ஆணித்தரமாக பதிய வைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இந்த ஆட்சி